திருமணம் முடிந்து சென்ற நல்லதங்காள் அவள் கணவர் காசிராஜன் இருவரும் 8 ஆண்டுகள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள். காசிராஜனுக்கும் நல்லதங்காளுக்கும் 7 குழந்தைகள் பிறந்தனர். சந்தோஷமாக வாழ்ந்து வந்த இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை வந்தது. மானாமதுரையில் தண்ணீர் பஞ்சம் வந்தது. விளைச்சலும் குறைந்தது. ஆடு மாடுகள் எல்லாம் செத்து போயின. மக்கள் பலர் பசியினால் இறந்து போனார்கள். காசிராஜனுக்கு தன்னுடைய மக்கள் கஷ்டப்படுவதை பார்க்க முடியவில்லை. உடனே தன்னுடைய நாட்டு மக்கள் அண்டை நாடு செல்வதற்கு ஏற்பாடு செய்தார். அது மட்டுமில்லாமல் தன்னுடைய மாளிகையில் இருக்கக்கூடிய பொன்னையும் பொருளையும் கொடுத்து உதவியும் செய்தார். காசிராஜனுடைய மனைவி நல்லதங்காளும் அவனுடைய 7 குழந்தைகளும் பசியால் அழுது துடித்தனர். தன்னுடைய குழந்தைகள் பசியால் துடிப்பதை கண்ட நல்லதங்காள் தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு சென்றால் குழந்தைகளுக்கு உணவாவது கிடைக்கும், இப்படி பசியால் துடிக்க மாட்டாங்க என்று நினைத்தாள். இதை எப்படி காசிராஜனிடம் கூறுவது என்று நினைத்து காசிராஜனையும் தன்னுடன் கூட்டி சென்று விடலாம், அப்போது வறுமையிலிருந்து தப்பித்து விடலாம் என்று நினைத்து தன்னுடைய விருப்பத்தை காசிராஜனிடம் சொன்னாள் நல்லதங்காள். பிறகு என்ன நடந்தது என்று அடுத்து வரும் காணொளியில் பார்ப்போம்.